ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை தேனாம்பேட்டிலிருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் புதிய மேம்பாலம் கட்டும் பணியை ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிநாட்டு தொழில்நுட்பத்தோடு இந்த பிரிட்ஜை கட்டிக்கிட்டு வராங்க. இந்தியாவிலே முதன்முறையாக மெட்ரோ டன்னலுக்கு மேலே கட்டுப்படும் முதல் எலிவேட்டர் பிரிட்ஜ்னா அது இந்த தேனாம்பேட் சைதாப்பேட் பிரிட்ஜ் தாங்க. எப்படி இந்த பாலம் கட்டுறாங்க, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளவு செலவாகும், வாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேனாம்பேட்டிலிருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் 3.20 கிலோமீட்டருக்கு மேம்பாலம் அமைக்கும் பணி ரூபாய் 620 கோடி ரூபாயில் மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஆரம்பிச்சிட்ருக்காங்க. மைக்ரோ பைலிங் அண்ட் மோனோ பைலிங் ஃபவுண்டேஷன் டெக்னாலஜி முறையில் இந்தியாவில் கட்டும் ஃபர்ஸ்ட் எலிவேட்டட் பிரிட்ஜ்னா அது இந்த தேனாம்பேட் சைதாப்பேட் பிரிட்ஜ் தாங்க. தேனாம்பேட்டிலிருந்து சைதாப்பேட் பீக் ஹவர்ஸில் போகணுன்னா கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆகுங்க. அதை வெறும் 10 நிமிஷத்தில் குறைக்கிறதுக்கு தான் இந்த ஃப்ளைஓவர் பிரிட்ஜை கட்டிக்கிட்டு வராங்க. எந்தெந்த இடத்துல டிராஃபிக் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்டாம்ஸ் ரோடு, எஸ்ஐடி காலேஜ் ரோடு, செனட்டாப் ரோடு, நந்தனம், சிஐடி நகர், ஜோன்ஸ் ரோடு. அதிகமான டிராஃபிக் பீக் ஹவர்ஸில் இந்த இடத்துல தாங்க இருக்குங்க. இந்த ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் கட்டுறதுக்கு முக்கியமான காரணமே டிராஃபிக் கன்ஜெக்ஷன் குறைக்கிறதுக்கு, டைம் சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃப்ளைஓவரை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஃப்ளைஓவர் கட்டுறதுல ஒரு சேலஞ்ச் ஒன்று இருக்குங்க. இந்த ஃப்ளைஓவர் கட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு டீப் ஃபவுண்டேஷன் போடணும். பட் ஆனால் மெட்ரோ அண்டர் கிரவுண்ட் டன்னல் இருக்கிறதுனால இதுக்கு டீப் ஃபவுண்டேஷன் நம்மளால் போட முடியாது. மெட்ரோ அண்டர் கிரவுண்ட் டன்னலுக்கு மேலே தான் நம்ம இந்த ஃப்ளைஓவரை கட்டணும். அதற்காக ஒரு ஸ்பெஷல் டெக்னாலஜி இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் மைக்ரோ பைலிங் டெக்னாலஜி. முதல்ல இந்த டெக்னாலஜி இட்டாலியில் தான் அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்தடுத்த கட்டமாக யூரோப், ஜப்பான் போன்ற நாடுகளில் ஹெரிட்டேஜ் பில்டிங் இருக்கிற பக்கத்தில் இதை பயன்படுத்தினாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் இந்த மைக்ரோ பைலிங் டெக்னாலஜிஸை அறிமுகப்படுத்தி இந்த ஃப்ளைஓவர் கட்ட போகிறாங்க. மைக்ரோ பைலிங் டெக்னாலஜி அப்படின்னா என்னென்னா, அதிகமான ஆழம் தோண்டாமல் 7லிருந்து 10 மீட்டருக்குள்ளே 150லிருந்து 300 மில்லிமீட்டர் டயாமீட்டர் சிறிய ஃபவுண்டேஷன் பைல்ஸை அதிக ஆழம் தோண்டாமலேயே லோ டிஸ்ட்ரிபியூட் இந்த டெக்னாலஜியில் பண்ண முடியுங்க. லோ வைப்ரேஷன் மற்றும் நாய்ஸ் ரிடக்ஷன் இந்த டெக்னாலஜியில் பயன்படுத்துறதுனால இந்த டெக்னாலஜி வெளிநாடுகளில் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. மெட்ரோ அண்டர் கிரவுண்டு பார்த்தீங்கன்னா 20லிருந்து 28 மீட்டர் வரைக்கும் ஆழத்தில் இருக்குங்க. இதுக்கு மேலே நம்ம ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடணும் அப்படின்னா ரொம்ப ஆழம் தோண்டி நம்ம போட முடியாது. வெறும் 7லிருந்து 12 மீட்டருக்குள்ளே இந்த ஃப்ளைஓவரை நம்ம பில்லர்ஸ் போட்டு எழுப்பணும். இதற்காக தான் இந்த மைக்ரோ பைலிங் டெக்னாலஜிஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். குறைந்த அளவே நம்ம 7லிருந்து 12 மீட்டருக்குள்ளே நம்ம ஃபவுண்டேஷன்ஸ் போட்டு அதிகப்படியான லோட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம இந்த ஃப்ளைஓவரை கட்ட முடியுங்க. யூரோப் அண்ட் ஜப்பான் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரூவன் டெக்னாலஜி. இரும்பாலான உபகரணங்களை அதிகமாக இந்த டெக்னாலஜியில் பயன்படுத்துவாங்க. சென்னை மெட்ரோ, சென்னை ஐஐடி மற்றும் பிரிட்டன், ஜெர்மனி நாட்டு தொழில்நுட்ப நிபுணர்களுடன் கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த மேம்பால சாலை திட்டத்தை வடிவமைச்சிருக்காங்க. இதற்காக பிளாக்சிஸ் 3D சாஃப்ட்வேர் மூலியமாக டெமோ உருவாக்கப்பட்டு மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் ஒப்புதல் பெற்ற பின் தான் இந்த ஃப்ளைஓவர் பிரிட்ஜை கட்டும் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் 2 சுரங்கப்பாதை மெட்ரோ ரயில் நிலையங்கள் உள்ளது. இதுக்கு மேலே தான் இந்த ஃப்ளைஓவர் கட்ட போகிறாங்க. இந்த பணிக்கு அதிகமாக நிதி செலவிடுவதாகவும் பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியிருக்காங்க. வெறும் 3 கிலோமீட்டருக்கு 621 கோடி ரூபாய் செலவாடி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு 195 கோடி ரூபாய் அப்படின்றது ரொம்பவே ஜாஸ்தி அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டியிருக்காங்க. உலகத்திலே சில இடங்களில் தான் டோக்கியோ மெட்ரோக்கு மேலே, பாரிஸ் மெட்ரோக்கு அருகே, லண்டன் அண்டர் கிரவுண்ட் அருகே இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நடந்திருக்குங்க. பட் சென்னையில் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு வரப்போகுதுங்க. இந்த ஃப்ளைஓவர் மெட்ரோ அண்டர் கிரவுண்ட் டன்னல் மேலே நடந்தாலும் மெட்ரோ ஆப்ரேஷனில் எந்த ஒரு பாதிப்பும் இதனால் ஏற்படாது. அட்வான்ஸ் சென்சார்ஸ், வைப்ரேஷன் மானிட்டரிங், ரியல் டைம் டேட்டா ட்ராக்கிங் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால சென்னை மெட்ரோ பயணியாளிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இதனால் வராதுங்க. இந்த தேனாம்பேட் சைதாப்பேட் மெட்ரோ பிரிட்ஜ் வந்தால் நம்மளுக்கு டிராஃபிக் குறையிறது மட்டும் இல்லைங்க, கால நேரம் குறையும். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.